புதுவையில் கடந்த 5 ஆண்டு காலமாக எந்த ஒரு துறையும் சரியாக நடந்ததுன்றதுக்கு எடுத்து சொல்லவே முடியாது. சரியாக நடந்ததுன்றதே எடுத்து சொல்ல முடியாது. அவ்வளோ விஷயங்கள் எல்லா இதுவுமே சுகாதாரத்துலேருந்து, குடிநீர்லேருந்து, சாலை போக்குவரத்துலேருந்து எல்லா இதுவும் சீர்கெட்டு போயிருக்கு. இது இன்றைக்கி இந்த குடிநீர் பிரச்சனை இன்றைக்கி தான் வந்ததுன்னு இல்லை. நாங்கள் ஒரு வருஷமாகவே பல தடவை அதிகாரிகளுக்கு சந்தித்து மனு கொடுத்துருக்கோம், இது பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் வேண்டி ஒரு விண்ணப்பமாக வைக்கிறது என்னன்னா, எங்கள் தமிழ்நாட்டோடைய திராவிட மாடல் ஆட்சியை பார்த்தாவது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணுங்கன்றது எங்கள் கோரிக்கை. கட்சியின் சார்பாக, எங்கள் திமுக கழகத்தின் சார்பாக கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறது. ஈச்சேரியில் உருளையன்பேட்டை பகுதியில் கடந்த 2 மாதமாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வர்றதுனால மக்கள் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க. இப்போ கடந்த மாதம் ஒரு 25 பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று வீடு திரும்பினாங்க. அதிலே உள்ளவங்களுக்கு மறுபடியும் பாதிப்பு உண்டாகிருக்குது. இப்போ புதிதாக ஒரு 50க்கு மேற்பட்டோர் இப்போ ஒரு 10 நாளாகவே டெய்லி ஒரு 10 பேர் இந்த அதிகமாக மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கு. அந்த கழிவுநீர் குடிநீரில் கலந்து அந்த இது குடிக்கிறதுனால, இதனால் மாசு கலந்த குடிநீர்னால அந்த தொகுதி ஃபுல்லாக, குறிப்பாக உருளையன்பேட்டையில் முடக்கு மாரியம்மன், அதை சுற்றி நேரு நகர், காமராஜர் நகர் இந்த பகுதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இது வரைக்கும் 5 பேர் இறந்துருக்குறாங்க. இதுக்கு மருத்துவமனையில் சரியான ஒரு மருத்துவ உதவியும் இல்லாமல் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஏதோ ஒரு டேப்லெட்டை கொடுத்துட்டு சரியாக போங்கன்னு சொல்லி அனுப்புகிற அவலங்களையும் இருக்குது. அவங்க படுக்கிறதுக்கான போதுமான இடவசதி கூட இல்லாமல் தரையில் படுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இதுவும் இருக்குது. இதனால் சுகாதாரத்துறையும் இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி, மந்திரி இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த குடிநீரை அந்த தொகுதி முழுவதும் சரியான குடிநீருக்கான வழி வகுக்கணும். இல்லைனா இது சம்மந்தமாக நாங்கள் மாநில லெவலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பெரிய அளவில் ஒரு போராட்டம் நாங்கள் பண்ணுறதுக்கு வெடிக்குங்கிறத, மக்களுடைய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் முன்னின்று உடனே சரி பண்ணுறதுக்கானதை போராட்டமாக எடுப்போங்கிறது. சாக்கடை நீரை கொடுக்கிற புதுச்சேரியை அநியாயம், இது அநியாயம், அநியாயம், இது அநியாயம். என்ன அரசு அநியாயம், என்ன அரசு அநியாயம். நீங்க இங்க கொண்டு போக, நீங்க இங்க கொண்டு போக, நாங்க செத்து வருகின்ற தமிழகத்து எங்க போனார், எங்க போனார், விட மாட்டோம். வெளியேறு, வெளியேறு, துறையை விட்டு வெளியேறு, துறையை விட்டு வெளியேறு. சுகாதாரம் நல்லா இல்ல, நீங்க கொழுத்து போறீங்க, நீங்க கொழுத்து போறீங்க. எங்க போனார், எங்க போனார், என்ன இங்க எங்க போனார். நாறுது, நாறுது, தமிழகத்து புதுச்சேரி நாறுது. ஒரு வருத்தம், ஒரு வருத்தம். ஆமா, நாங்க இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வெளியே வந்து ஒரு PWD மினிஸ்டரோ, ஹெல்த் மினிஸ்டரோ வெளியே வந்து அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா?